தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி கட்சி பாடலை நாளை காலை வெளியிடுகிறார் விஜய். சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகத்தில் வெளியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை. தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறப்போகும் வீரக்கொடி என்றும் பெருமிதம். நெல்சன் மனைவி மோனிஷா வங்கிக் கணக்கிலிருந்து மொட்டை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு 75 லட்சம் ரூபாய் கைமாறியிருப்பது கண்டுபிடிப்பு. ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் உறவினர் மணிவண்ணனுக்கு 2 நாள் போலீஸ் காவல். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கியது தமிழக காவல்துறை. வெளிநாடு தப்பிச் சென்ற நிலையில் இன்டர்போல் உதவியுடன் சம்போ செந்திலை பிடிக்க தீவிரம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக தலைமறைவாக உள்ள மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க போலீசார் தீவிரம். சவுதி அரேபியாவில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்டர்போல் உதவியை நாடவுள்ளதாக தகவல். உணவு மானிய நிலுவைத் தொகையான 3190 கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடிதம். சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை நடத்த அனுமதி கேட்டு ஆளுநர் RN ரவிக்கு உயர்கல்வித்துறை கடிதம். 2 ஆண்டுகளாக மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் தவிப்பதால் உடனடியாக நடத்திட அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பூவிருந்தவல்லி பரந்தூர் இடையேயான மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு அரசாணை. கோயம்பேடு ஆவடி இடையேயான வழித்தடத்திற்கும் திட்ட அறிக்கை தயார் செய்ய 4,80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கின் நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கை. பள்ளிக்கல்வித்துறையின் பொறுப்பில் இல்லாதவரின் பெயரை இயக்குநர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் குழப்பம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 1 தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கு. தவறான வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக TNPSC பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடலூர் மாவட்டம் மேலிருப்பு கிராமத்தில் கோயில் திருவிழா நடத்துவதில் இருதரப்பினருக்கு இடையே பிரச்சனை. திருவிழாவை நடத்த ஒரு தரப்பினர் ஆட்சியரிடம் மனு அளிக்க ஊர்வலமாக சென்றதால் போலீசார் குவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கணவரின் வீட்டின் முன்பு எரிக்கப்பட்ட மனைவியின் சடலம். கணவனை பிரிந்து மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உறவினர்கள் தகனம் செய்ததால் பரபரப்பு. கூடலூரில் சாலையில் விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. பொதுமக்கள் உதவியுடன் அப்புறப்படுத்திய தீயணைப்புத் துறையினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இளம்பெண்ணின் தாயை கொடூரமாக வெட்டிய இளைஞர். பெண் கேட்டு சென்ற நிலையில் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரம்.
பாம்பனில் உள்ள புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். கொட்டும் மழையிலும் 11 பெட்டிகளுடன் ரயிலை இயக்கி அதிகாரிகள் சோதனை. தங்கலான் படம் தொடர்பாக இயக்குநர் ப. ரஞ்சித் மீது பெண் வழக்கறிஞர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். புத்த மதத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதென குற்றச்சாட்டு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம். நீதி கேட்டு விளையாட்டு வீரர்களும் கொல்கத்தாவில் பேரணி. MP, MLA-க்கள் 151 பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக 54 MP, MLA-க்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் எனவும் அறிக்கை. ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்து. 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயம். ஆந்திராவில் அருந்து கிடந்த மின் கம்பி உரசி பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. நண்பனுடன் சைக்கிளில் சென்றபோது நிகழ்ந்த சோக சம்பவத்தின் பதற வைத்த CCTV காட்சி வெளியானது. போலி குற்றச்சாட்டு காரணமாக 37 ஆண்டுகளை வங்கதேச சிறைகளில் கழித்த இந்தியர். கர்ப்பிணியாக மனைவியை விட்டுச் சென்ற நிலையில் திரிபுராவுக்கு மீண்டும் திரும்பி தனது மகனை முதலாக கண்ட சுவாரஸ்யம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது திரைப்பட தணிக்கை குழு. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு.